ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அல்டிமேட் சர்க்கிள். ஸோ இன்னைக்கு vlogல பார்த்தீங்கன்னா, இப்போ ஊட்டி ட்ரிப்பு போயிருந்தப்போ ஜூன் செகண்ட் வீக். ஸோ கிளைமேட் வந்து ரொம்ப கோல்டாகவும் இல்லை, ஹாட்டுன்னு சொல்ல முடியாது. நார்மல் டெம்பரேச்சர் இருந்தது. பட் ரெய்னி சீசன் மாதிரி, மான்சூன் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்தது. ஸோ ரெயின்னால தான் கொஞ்சம் நமக்கு சுற்றி பார்க்குறது ட்ரபிள் இருந்தது. ஸோ அப்படி நாங்க போன ஃபர்ஸ்ட் டேயே வந்து செக் இன் பண்ணிட்டு, சாக்லேட் மியூசியம் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ இதுதான் 8:00 வரைக்கும் இருந்தது. மத்த விசிட்டிங் பிளேஸஸ் எல்லாமே வந்து 6 பிஎம்மோட க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இது வந்து ஒரு 8 பிஎம் வரைக்கும் இருந்ததுனால, ஃபுல்லா இன்டோருங்கிறதுனால, இது நாங்க கூகுள்ல போட்டுலாம் பார்க்கல. அந்த ரோட்ல போம்போது பார்த்துட்டு தான் சரி உள்ள போய் பார்ப்போம் அப்படின்ட்டு போய் பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு சாக்லேட் மியூசியம் இந்தியாலயே அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க. எம்&என் சாக்லேட்ஸோடது. பே பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு கைடு வந்து நமக்கு புக் பண்றாங்க. ஸோ அது டிக்கெட் வந்து ₹50 தான். 5 இயர்ஸ் வரைக்கும் டிக்கெட் கிடையாது. 10 இயர்ஸ் அபோவ்னாலே ₹50 டிக்கெட் எடுத்தாகணும். நாங்க 3 டிக்கெட்ஸ் எடுத்திருந்தோம். அண்ட் அந்த கைடு அசைன் ஆகுற வரைக்கும் அந்த வெளிய வெயிட் பண்ண சொன்னாங்க. ஸோ ஒரு 5 டூ 10 மினிட்ஸ் கூட வெயிட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ கைடு அசைன் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து எப்படி நம்ம சாக்லேட்ஸ்லாம் வந்து எப்படி உருவாச்சு, காஃபி பீன்ஸ் அத பத்திலாம் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அந்த பிக்சர் பிளஸ் எல்லாமே வச்சு இங்கிலீஷ்ல பண்ணணுமா? இல்ல தமிழ்ல பண்ணணுமா? எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுள்ன்னு கேட்டுட்டு, அதிலயே அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஒவ்வொரு இதாவும் வச்சு, அத பத்தி எல்லாமே சொல்றாங்க நமக்கு. ஸோ கிட்ஸுமே அத வந்து கொஞ்சம் ஆர்வமா கேட்டாங்க. எப்படி என்ன அப்படிங்கிறது. ஸோ விலாக்லயே நான் வந்து ஃபுல்லாவே கவர் பண்ணியிருக்கேன். அதுல என்னென்ன அவங்க மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. டார்க் சாக்லேட், மில்க் சாக்லேட்டு, ஒயிட் சாக்லேட்ஸ் அதெல்லாம் எதுலருந்து பண்றாங்க? அது எவ்வளோ இருக்கும்? இப்ப 70% கொக்கோனா எப்படி? அது எல்லாமே அழகா போட்டிருந்தாங்க. அந்த இந்தியா மேப்ல வந்து எங்கெங்க நமக்கு அந்த காஃபி பீன்ஸ் வந்து விளைய முடியும்? எந்த டெம்பரேச்சர்ல அது இதாகுது? அப்புறம் ஓல்டு இது எப்படி இது பண்ணாங்க? சாக்லேட்டு பீன்ஸ அரைக்கிறதுக்கு. இப்போ எந்த மாதிரி இது பண்றாங்க? அப்படின்ட்டு எல்லாமே வந்து நல்லாவே எக்ஸ்பிளைனும் பண்றாங்க. சின்ன மியூசியம் தான். பட் நமக்கு ஓரளவு நல்லா பார்க்க முடியுது. ஒரு ஐடியா கிடைக்குது. இதெல்லாம் வந்து ஓல்டு காலத்துல யூஸ் பண்ண மெஷின்ஸ். இப்போ வந்து நல்லாவே அப்கிரேட் பண்ணி நியூ இதுக்கு மாறிட்டாங்க. ஸோ எம்&என் இது கண்டிப்பா ஊட்டி போனீங்கன்னா, இந்த மியூசியம் வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் வந்து அந்த சாக்கோ ஸ்டோரியில சூப்பரா வச்சிருந்தாங்க. நம்ம ஊட்டில இப்படி ஒரு இது பார்க்கறதே வந்து நாங்க எய்ம் பண்ணாம போனது. கூகுள்ல கூட சர்ச் பண்ணாம நாங்களே பார்த்து போனதுனால எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதெல்லாம் ஃபோட்டோஸ் ஸ்பாட்டுக்குன்னே வச்சிருந்தாங்க. அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் நல்லா சூப்பராவே இருந்தது. அதுக்கப்புறம் அதோட சவெனிர்ஸ் கொஞ்சம் சாக்லேட்ஸ் எல்லாமே சேல் பண்றாங்க. அண்ட் சாக்லேட் பிரிப்பரேஷன் கூட இருக்கு. அதுக்கு வந்து பெர் ஹெட் 150. பட் நாங்க போன டைம்ல வந்து அது அவைலபிள் இல்ல. மேபி லேட் ஈவினிங் அதனால என்னன்னு தெரியல. பட் நம்ம சாக்லேட்டும் ப்ரிப்பேர் பண்ணணும்னா ஓனா சாக்லேட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு ஆளுக்கு 150 பே பண்ற மாரி இருக்கும். பட் அது நாங்க வந்து சூஸ் பண்ணல. ஸோ அது நீங்க போறப்ப இருந்துச்சுன்னா, அதுவும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. சாவ்னியர்ஸ் அந்த சாக்லேட்ஸ்லாம் வந்து நாங்களும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணோம். அதில இயர்ரிங்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நெறைய வெரைட்டீஸ் வச்சிருந்தாங்க. அண்ட் இது காம்ப்ளிமென்டரியா வந்து நமக்கு இது ஒரு பீஸ் ஆஃப் சாக்லேட் குடுக்குறாங்க. ஸோ அதுவுமே நல்லா இனிப்பா டேஸ்ட்டா இருந்தது. இதான் இப்ப ரீசென்ட்டா உள்ள மெஷின்ஸ். நான் சொன்ன இயர்ரிங்ஸ் இது வந்து ஒரிஜினல் காஃபி பீன் அப்படின்னு சொன்னாங்க. இதுலயே நெக்லஸ், பிரேஸ்லெட்ஸ் எல்லாமே இருக்கு. அண்ட் ஸ்பைசஸு நெறைய வெரைட்டீஸு, நெறைய லிப் பாமு, ஃபேஸ் மாஸ்க்கு, ஃபேஸ் ஜெல் எல்லாமே வச்சிருக்காங்க. ஃபுல்லா அந்த கடைகள்ல சூப்பரா இருந்தது. நான் ரொம்ப யோசிச்சுட்டு ஒரு இயர்ரிங்ஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணேன். அது ரெசின் கோட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு கலர்லாம் போகாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ யூசுவலா யாரும் வியர் பண்ணி வாங்க மாட்டாங்க. நான் மட்டும் கொஞ்சம் வியர் பண்ணி பார்த்துட்டு, எது பெட்டரா இருக்குன்ட்டு ஒரு இயர்ரிங்ஸ் வந்து சூஸ் பண்ணேன். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் அந்த இயர்ரிங்ஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்றேன். என்ன பர்ச்சேஸ் பண்ணேன், அது என்ன பிரைஸ் அப்படிங்கிறது. அப்புறம் சாக்லேட்ஸும் வாங்குனோம். டார்க் சாக்லேட் யூசுவலாவே நாங்க விரும்பி சாப்பிடுவோம். ஸோ அந்த டார்க் சாக்லேட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோம். அப்ப நெறைய ஸ்பைசஸ், டீ, காஃபி எல்லாமே இருந்தது. பட் நாங்க அன்னைக்கு தான் செக் இன் பண்ணி இது பண்ணதுனால, நாங்க சரி ஃபைனலா முன்னாடி வாங்கிக்கலான்ட்டு அங்க வந்து நாங்க பெருசா வாங்கிக்கல. One more dance and I might just fall in love. I know the DJ and I love this song. Me and you
do tonight again. Even in another lifetime, find me there. And let's do tonight again. First weekday problems are evaporating. Maybe I'm just guessing, but I've got a feel. ஃபர்தர் உங்களுக்கு இத பத்தி என்ன டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னாலும் அவங்க வெப்சைட் இருக்குது. அப்படி இல்லனாலும் எதாவது டவுட்ஸ்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் எல்லா கமெண்ட்ஸுமே பார்ப்பேன் அண்ட் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இது ரொம்ப பழமையான ஒரு M&N அப்படிங்கிறது சின்ஸ் 1942ல இருந்து. ஸோ நான் சாக்லேட் அண்ட் இயர்ரிங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு செக் அவுட் பண்ணியாச்சு நாங்க. வெளியுமே ரொம்ப அழகா இருந்தது பார்க்கறதுக்கு. நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான லொகேஷன்ல, நல்ல ஒரு அழகான கிளைமேட்ல.